ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெருசாக கண்ணாடியெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு கண்ணாடியை பார்த்தேன்னா என் மூஞ்சி எனக்கே அடையாளம் தெரியாது. அந்த அளவுக்கு மாறி இருக்கும். நம்ம என்ன இப்படி ஆகிட்டோம், நம்ம செல்ஃப் கேரே பண்ணுறது இல்லையேன்னு தோணும். நேற்று அப்படி தான் தோணுச்சு. கொஞ்சமாக பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன். ஏர் பேக் இதே தான், நம்ம ஃபேஸ் பேக்கும் இதே தான் போடுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பழைய சாதம் வந்து இருந்துச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி ஏர் பேக் போட்டுக்கிட்டேன். அதே கொஞ்சம் ஃபேஸ்க்கும் போட்டேன். நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுத்துச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். யாரும் இதை பார்த்து கேலி எல்லாம் பண்ணாதீங்க. நிஜமாக இது 100% ஒர்க் அவுட் ஆகும். அப்பப்போ நம்ம கொஞ்சம் கேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நமக்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். புட்டு மேக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஆசையாக வாங்கினேன். சரி இன்றைக்கி புட்டு மேக்கர் வச்சு நம்ம புட்டு செய்வோம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். புட்டு மேக்கருக்காக புட்டு பண்ணுறேன்னா புட்டுக்காக புட்டு மேக்கர் யூஸ் பண்ணான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கோதுமை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அப்படியே இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொடுத்தோன்னா அப்படியே நல்லா உதிரி உதிரியாக ரெடியாகி வந்துடும். அதை வந்து நம்ம புட்டு மேக்கரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு, திரும்ப தேங்காயெல்லாம் போட்டு நாட்டு சக்கரை மைல்டாக ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் சக்கரை வச்சு தான் சாப்பிடுவோம். உங்கள் ஊர் சைட்லலாம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டுட்டு, மூடியில் வந்து நம்ம விசில் போடக்கூடாது. இந்த புட்டு மேக்கரை சொருகி வச்சு 7 நிமிஷம் நம்ம வேக வச்சோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாய்.